இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கடா போயிட்ட? 2 நாளா ஒரு போனும் இல்ல, எந்த தகவலும் இல்ல. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் ரொம்ப பதறி போயிட்டேன்டா. உன்னை பார்த்த உடனேதான் இந்த அம்மாக்கு உயிரே திரும்ப வந்தது. திரு, எங்கப்பா போன? ஏன் 2 நாளா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? நாங்க எல்லாரும் என்னமோ ஏதோன்னு ரொம்ப பதறி போயிட்டோம்ப்பா. ஏன்பா திரு, எங்க யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணிருக்கலாம்ல? அப்படி என்னதான் ஆச்சு? நீ எப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டியே, என்னாச்சுப்பா? திரு, உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வராம போனதோ உங்க அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாடா. நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. தாத்தா, பாட்டி, முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். போன இடத்துல காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதோட அந்த ஏரியாவில் எங்கேயும் டவரும் கிடைக்கல. ஸோ அங்கே காரை மெக்கானிக் ஒருத்தட்டு விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துல போய் தங்கிட்டேன். மறந்து செல்ஃபோனை வேற கார்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் தான் இன்னைக்கு காலையில் பார்த்தப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. நான் போகிறப்ப சார்ஜரையும் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதான் கார் ரெடியானதும் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சா? போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, டவர் கிடைக்கல, எல்லாம் சரி. ஏதாவது வீட்ல லேண்ட்லைன் இருக்கான்னு கேட்டு அதுல இருந்து நீ போன் பண்ணிருக்கலாம்ல. உன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலன்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? பாவம் திரு, உன் அம்மா என்ன பாடுபட்டா தெரியுமா? அவ சரியாவே தூங்கலப்பா. ஏன் நாம கவலைப்படலையா? திரு, நாங்க எல்லாரும் தாப்பா கவலைப்பட்டோம். பாட்டி, சாரி பாட்டி. இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். திரு, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? லட்சுமி, இந்தா புடி, இத பத்திரமா உன் பேக்ல வச்சுக்க. என்ன பாட்டி இது? இது உங்க அம்மாவோட நகமா. இத மோகனவள்ளி கண்ணுல படாம இத்தனை நாளா பத்திரமா வச்சிருந்தேன். இது மட்டும் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சு, இதையும் எடுத்து வாயில போட்டிருந்திருப்பான். அதனாலதான் அவளுக்கு தெரியாம பத்திரமா வச்சிருந்தேன். இத உள்ள வச்சுக்கோ, அவ பார்த்தா அவ்வளவுதான். இந்த பாரு, இன்னையில இருந்து 3வது நாள் தாலி பிரிச்சு கோக்கணும். நாங்க அவ்வளவு தூரம் வர முடியுமான்னு தெரியல. அத நீங்களே ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு குடும்பத்தோட பண்ணிருங்க, சரியா? சரி பாட்டி. இங்க பாரு லட்சுமி, மாப்பிள்ளைக்கு 1000 வேலை இருக்கும். நீதான் மறக்காம சொல்லி பண்ணிக்கணும், புரியுதா? மறந்துடாத, சரியா? திவ்யா, திரு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆயிடு. நம்ம உடனே ஒரு இடத்துக்கு போகணும். நான் உன்னை பிக்கப் பண்ணதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். I'll be there in half an hour, okay? திவ்யா, எனக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கண்டிப்பா போயே ஆகணும். நீ வர, நம்ம போறோம். டாட், அவ்வளவுதான். ஓகே, பை. வாமா, வந்துட்டியாம்மா? இந்த வரேன். சாமி, நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிம்மா, பூஜை பண்ணிடுறேன். கடவுளே, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நடந்த எந்த விஷயத்துக்கும் காரணமும் புரியல. நான் இன்னைக்கு முன்னாடி நிக்கிறதுக்கான ஒரே காரணம், என்னை காப்பாத்த வந்து எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தவருக்கு எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவரு ரொம்ப நல்லவர். அந்த நல்ல மனசுக்கு எப்பவும் அவரு நல்லா இருக்கணும்.
தாலி பெருக்கி போட போறாளா? இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான், அடிச்சிட வேண்டியதுதான். பைரவா, ஆ? இங்க வா. இப்படி உட்காரு. என்ன பாட்டி? இவ்வளவு நேரம் ஆச்சுப்பா. லட்சுமி கிட்ட இருந்து ஒரு தகவலுமே இல்லப்பா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலப்பா. நீ எதுக்கும் மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு போனை போட்டு பாரு. அதுல என்ன பாட்டி, இதோ இப்பயே பண்றேன். என்னாச்சு பைரவா? போன் போகலையா? ஃபோன் போது பாட்டி, ஆனா மாப்பிள்ள ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை என்ன வேலையில இருக்காரோ, மறுபடியும் கூப்பிட்டு பாரு. சரி பாட்டி. சார், உங்களுக்கு அடி எதுவும் பண்ணல? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அந்த பொண்ணு தான் பாவம். அந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும் போல. தாலி பெருக்கி போட வந்திருக்கு. பாவம், தாலியை பறி கொடுத்துட்டு நிக்குது. கலிகாலம்மா. அந்த திருட்டு பையன் கோயில வச்சு திருடிட்டு போறாமா. என்னன்னு சொல்றது? அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. பாவம் சார், அந்த பொண்ணு. திரு கண்டிப்பா அவனை பிடிச்சிருவான், நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் தாலி திரும்ப என்கிட்ட வந்து சேரணும். இந்த நிமிஷம் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம், ஆதரவு எல்லாமே அவர் கட்டின அந்த தாலியில தான் இருக்கு. அவர்தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. காலத்துக்கும் அவர் கட்டின அந்த தாலி என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் அவரு கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா வாழ்ந்துருவேன். ஆனா இப்போ அதையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன் கோவில்ல வச்சு இப்படி நடந்திருக்கு. நீதான் என் தாலிய திரும்ப கிடைக்க வைக்கணும். அம்மா, என் தாலி எனக்கு திரும்ப கிடைக்கணும். உன் சன்னதிய நான் முட்டி போட்டு அடி பிரதட்சணம் பண்றேம்மா. ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். போடா. ஒழுங்கா செயினை கொடுத்துரு. விட்றா. முடியாதா? ஏய். பக்கத்துல வந்து குத்திடுவேன். ஏய்